அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ்னி யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபிஷ் சமைக்க போகிறேன். சங்கரா மீன். குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீட்டில் தோசை எல்லாருக்குமே ப்ளஸ் பொடி சட்னி அரைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் கிரேவி பண்ணியிருந்தேன். அது ஈரல் கிரேவி தொட்டுட்டு அது பிடிக்காத குட்டீஸ்க்கு பொடி வச்சு சாப்பிட்ற மாதிரி தோசை வச்சுருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈரல் கிரேவி. தோசை இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும் அதோட காம்பினேஷன்லாம். பொடி வச்சு நம்ம தோசை சூடாக சாப்பிடும்போது அதுவும் அது செம்மையாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கோழியானம் கறியானம் இதெல்லாம் தோசைக்கு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை விட அடிச்சுட்டு முதல் இடத்துல நிற்கும் மீன் குழம்பு. அதே மாதிரி நான் காலை உணவு இந்த தோசையோடு முடிச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சண்டே அதுவும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு லேட்டாக காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் மீன் வாங்கிட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஈரல் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரே ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்துடலாம். ரொம்ப வேணாம், ரொம்ப வாசமாக இருக்கும் ஜாஸ்தி சேர்த்தா. இதில் ஒன்று சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஆனியன் எடுத்துருக்கேன், பெரிய பல்லாரி. அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட நல்லா சேர்த்து வறுபட்டுக்கலாம். இது பாதி அளவு இந்த ஆனியன் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விடுது, அதில் 2 ஸ்பூனு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வேகம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலாவே ஆட் பண்ணணும். மசாலா நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப மல்லி ஜாஸ்தி சேர்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போதும். இது கூட மட்டன் குழம்புத்தூள் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நெக்ஸ்ட்டு நான் சின்னதாக கட் பண்ணி ஈரல் அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இந்த ஈரலோட நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் இது ஆப்ஷன் தான், தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுது அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். இது போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். ஈரல் ஒரே ஈவனாக ஒரே பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா குக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக. நம்ம குக்கரில் விசில் குக்கரில் போட்டால் அது ஒரு 2 விசிலில் கணக்கு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம். அது இன்னும் ஈஸி தான். நான் இப்போ தவாவில் செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும், நின்றும் வேகும். இதில் செய்கிறது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். விசில் குக்கரில் செய்கிறது அது ஒரு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஈரல் நல்லா செம்மையாக வெந்துடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லா ஈரலும் கொஞ்சம் லைட்டாக நசுக்கி பார்த்தேன், எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இதழ் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். எனக்கு இந்த கிரேவி பத்தில் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சுண்டி வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் நான் ஈரல் கிரேவி வைப்பேன். சூப்பராக இருக்கும். இது தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மீன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் ஊறினா தான் நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நான் பரட்ட போகிறேன். நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்,
ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி வந்து இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கலர் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து எக்கு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் செய்கிறாங்க. பட் அதெல்லாம் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படியே சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இதுவே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. இது வந்து 1 ஹவர் ஊறிடுச்சு. 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து மீனை வந்து ஒன் பை ஒன்னாக மாற்றி போட்டு நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ் போட்டோன்னே உடனே பரட்டி விடக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து தான் நான் பரட்டி விடணும். ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி தாளிக்கிறேன்னா 2 ஸ்பூன் ஆயிலு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், வடகம் தாளிப்பு வடகம் ஒரு 1/4 இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஆல்ரெடி கட் பண்ணி புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் தேங்காயும் நான் இதிலேயே சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா. என்னென்ன மசாலானா மல்லி வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணுங்கிறதுனால நைட்டு தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். ரொம்ப மறுநாள்லாம் வைக்கல. இன்றைக்கி பொழுது மதியானம் அதுக்கப்புறம் நைட்டு தோசைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மீன் குழம்பு தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த மீன் குழம்பு தூள் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே இன்னும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இதில் வந்து ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் தான். அது வந்து நம்ம தேங்காயோட அரைச்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் 2 பிடி போட்டு தாளித்தாலும் மீன் குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவையும் போட்டுட்டேன். இந்த மசாலாலாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதோட பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மீன், அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வெஜிடபிள் சேர்த்துருக்கேன்னா மாங்காவும் வெண்டைக்காவும் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம், அது ஆப்ஷன் தான். வெண்டைக்காய், மாங்காய் இது மட்டும் தான் நான் மீன் குழம்புக்கு செய்வேன். இறால் குழம்பு செய்யும்போது நான் கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும் இறால் குழம்பு தனியாக. இப்போ வந்து நான் மாங்காய், மீன் எல்லாத்தையும் இந்த குழம்போட சேர்த்துக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து சேர்த்தா அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. எல்லாமே நான் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே டைமிங்கில் குக் ஆக போகுது. எதுவும் லேட்டாக குக் ஆகாது. மாங்காய் வந்து ரொம்ப ஹார்ட் இல்லை, கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் லைட்டாக பழுத்தா மாதிரி நல்ல மாங்காவாக இருந்தது. ஸோ எல்லாமே குக் ஆகும் ஒரே டைமிங்கில் அப்படின்னு பார்த்து நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். இது அழகாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டா நல்லா குக் ஆகி வந்துடும்.